நாளைக்கு சண்டே. அப்போ கண்டிப்பாக பசங்க எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸ்பெஷல் டேமா, ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட சாப்பிட கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மட்டனை நம்ம குக்கரில் வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ரைஸ் வந்துட்டு நம்ம தாளிக்க போகும்போது நம்ம ஜீரக சம்பா ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதிக நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அது வந்துட்டு நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஊற வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு மட்டன் வந்துட்டு ஒரு 80% வந்துட்டு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு சைடு அது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த புதினா கொத்தமல்லி இருக்குல்லையே அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்னுடைய ரெசிபி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் பட்டை கிராம் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதாவது நான் முழுசாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் வறுத்து தூள் பண்ணி வச்சுருப்பேன். அந்த மசாலா தான் வந்துட்டு நான் சேர்த்துப்பேன். ஏன்னா நான் பிரியாணியில் கறி குழம்புல எதில் போட்டாலும் எங்கள் வீட்டில் கடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி எங்கள் வீட்டில் தீபாவளி தான். அதனால் நான் முழுசாக எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன். பட்டை கிராம்பு மசாலா, அதுக்கப்புறமேட்டு மிளகாய் தூள் இதெல்லாம் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், தயிர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம மசாலா, அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். அடுப்பை வந்துட்டு ரொம்ப ஹையில் வச்சு தீச்சிடாதீங்க, மீடியமாக வச்சுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரும். பிரியாணி மசாலாவும் நான் வந்துட்டு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த மசாலா நீங்கள் நுணுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரேவி பண்ணும்போது பிரியாணி, தேங்காய் பால் சாதம், நெய் சாதம், நீங்கள் எந்த ரைஸ் செஞ்சாலும் சரி தான், எல்லா ரைஸு கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வந்துட்டு கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு நான் 1.5 கிளாஸ் வந்துட்டு நான் தண்ணி எடுத்துருந்தேன். ஏன்னா சீரக சம்பாவுக்கு நம்ம கம்மியாக எடுக்கணும். இதே வந்துட்டு இண்டியா கேட் எடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் 1க்கு 2 எடுத்திருப்பேன். சீரக சம்பா வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் நம்ம வந்துட்டு 1க்கு 1.5 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன். இதே வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கதறி விட்டுருங்க. அந்த தண்ணியும் அந்த ரைஸும் வந்துட்டு ஈவனாக வரணும். இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு தம்மு விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம தம்மு விடுறதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜு. ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் விடுங்க. 15 நிமிஷத்துக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜீரக சம்பா ரைஸ் வந்துட்டு குறைஞ்சிரும். அதுக்கு மேலே விடாதீங்க. அடுப்பை நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு அடியில் தோசைக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிரியாணி செட்டு வச்சுட்டு தம்மில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டு மேலாப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.